நான் டாக்டர் வருண் சங்கர், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா, பெண்கள்ல காமனா வரக்கூடிய ஒரு கண்டிஷன். அதாவது முன்னங்கால்ல இருக்கும் கட்டை விரல் வளைவு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்னொரு பெயர் என்ன பாத்தீங்கன்னா, ஹாலெக்ஸ் வால்கஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா குனியன் அப்படின்ற சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் காமனா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கும் பெண்களுக்கு காமனா வரலாம். என்ன ரீசன்னால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70% பிறவிலேயே வருது அப்படின்றது சொல்றாங்க. அதுவும் இல்லாம கட்டை விரல சுத்தி இருக்கும் தசைநார் தளர்ச்சினாலே இது ஏற்படலாம். இல்ல இந்த சரவாங்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செகண்டரியாகவும் இந்த டிஃபார்மிட்டி வரலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிளினிக்கலா வரும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க அப்படின்னா, உள் சைட்ல கட்டவரல் உள் சைட்ல எனக்கு வலி இருக்கு டாக்டர், வளைஞ்சுக்கிட்டே ஜாஸ்தியா போகுது, செப்பல் ஷூஸ் போடும்போது பிரஷர்னால எனக்கு அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்போம் பாதங்களுக்கு. அதுல சில ஆங்கிள்கள் பார்ப்போம். கட்டவிரலுக்கும் முதல் விரலுக்கும் இருக்கும் ஆங்கிள் பார்ப்போம். முதல் விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் இருக்கும் ஆங்கிளையும் பார்ப்போம். அது சராசரியாக 10 இருந்து 15 டிகிரிக்குள்ள இருக்கணும். அதுக்கு ஒரு 15 இருந்து 20 டிகிரி இருக்கும் நபர்களுக்கு நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது குனியன் ஸ்பேசர், டோ ஸ்பேசர், அந்த மாதிரி பேட்ஸ், ஆர்த்தோசிஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கும் கேட்கவில்லை என்றால், இல்ல ரொம்ப வளைவு ஜாஸ்தியா இருக்கு, வலியும் சரியாகவில்லை அப்படின்னா நம்ம சர்ஜரி தான் நம்ம ட்ரை பண்ணணும். சர்ஜரிஸ்ல காமனா பண்ணக்கூடிய சர்ஜரின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோட்டமி, அதாவது அந்த வளைந்திருக்கும் கட்டை விரலை நேராக ஆக்குவதனால் அவங்களுக்கு அந்த அப்நார்மல் பிரஷர் போயிட்டு வலியும் ரிலீஃப் ஆகுது. தேங்க்யூ.